ஆசாரியர்கள் பலிபிடத்துல மிருகத்தை துண்டங்களாக வெட்டி அதன் மேல் தகனித்தார்கள். ஒரு மிருகத்தை துண்டு துண்டாக வெட்டி அக்கினியில் போட்டு அதை எரித்தார்கள். ஆவிக்குரிய அர்த்தம், நம்முடைய வாழ்க்கையில நாமும் நம் சிந்தனைகள், இருதயங்கள், எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய எதிர்காலங்கள், ஆசைகள், சுயங்கள், இது எல்லாத்தையும் நம்ம துண்டமாக வெட்டி பலிபிடத்துல வச்சு நாம் தகனிக்க வேண்டும், நாம் எரிக்கப்பட வேண்டும். அப்படி எரிக்கப்பட்டா மட்டும்தான் கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். நம்முடைய வாழ்க்கை சுயத்துக்கு ஒரு காரியத்தை நாம் விட்டுட்டு மற்றதெல்லாம் ஏசப்பாக்கு பிரியமா வாழ்ந்தா கூட நமக்குள்ள ஏதோ ஒரு மாமிசம் போராடலாம், ஏதோ ஒரு சுயங்கள் போராடலாம், அதெல்லாம் விட்டுட்டு நம்ம மற்றது என்னதான் கடவுளை ஆராதிச்சு கடவுளை தொழுது கொண்டா கூட கர்த்தர் அந்த பலியை அங்கீகரிக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கை துண்ட